அன்பு உறவுகளே, என்னது திமிர் பிடிச்ச மாதாவா என்று நீங்கள் வியந்து போய் இந்த தமிழில் பார்த்து இந்த வீடியோக்குள்ளே வந்திருப்பீங்க. ஆனால் அது திமிர் பிடிச்ச மாதா இல்லைங்க, திமிர் அன்னை மரியாவின் திருவுருவம். அதை பற்றிய வரலாறை தான் இந்த காணொளியில் நாம் பார்க்க இருக்கிறோம். திமிர் என்பதன் பொருள் விளக்கம் என்ன என்றால், இந்த திருவுருவம் விளாடிமிர் நகரத்துடன் தொடர்புடையதாக இருக்கிறது. அதாவது விளாடிமிர் நகரின் அன்னை என்பது இதன் பொருளாக இருக்கிறது. சுருக்கமாக சொன்னால், இந்த திருவுருவம் ரஷ்யாவின் விளாடிமிர் நகரத்தில் மிகவும் முக்கியத்துவம் பெற்றதால் அந்த நகரத்தின் பெயராலேயே அழைக்கப்படுகிறது. ஆகவேதான் சுருக்கமாக திமிர் அன்னை மரியா என்று அன்னை மரியா அழைக்கப்படுகிறார். வாங்க இதை பற்றின விரிவான ஒரு காணொளியை பார்ப்போம். திமிர் அன்னை மரியாவின் திருவுருவம் இது மிகவும் புகழ்பெற்ற மற்றும் மரியாதைக்குரிய மரபு வழி திருவுருவங்களில் ஒன்றாக இருக்கிறது. இது ஒரு ரஷ்ய நகரத்தின் பெயராக இருக்கிறது. இந்த திருவுருவம் முதலில் இந்த நகரத்தில்தான் முக்கியமானதாக வணங்கப்பட்டது எனலாம். மேலுமாக பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு தூரத்தில் இருந்த ஒரு நிலத்திலிருந்து ஒரு விலை மதிப்பற்ற திருவுருவம் ரஷ்யாவிற்கு கொண்டு வரப்பட்டது. அது திமிர் அன்னை மரியாவின் திருவுருவமாக மாறியது. இந்த திருவுருவம் சாதாரணமானது அல்ல. இது அன்னை மரியாவையும் குழந்தையாகிய இயேசுவையும் பாசத்துடன் சித்தரிப்பதாக அமைந்திருக்கிறது. இந்த திருவுருவம் ரஷ்யா முழுவதும் பயணம் செய்தபோது அற்புதங்கள் நிகழ்ந்ததாக மக்கள் நம்பினார்கள். நகரங்கள் பேரழிவுகளிலிருந்து காப்பாற்றப்பட்டிருக்கின்றன. நோயுற்றவர்கள் குணமடைந்திருக்கிறார்கள். மேலும் மக்களின் இதயங்களில் அமைதியும் நம்பிக்கையும் நிறைந்திருந்தன. ஒவ்வொரு தேவாலயத்திலும் ஒவ்வொரு வீட்டிலும் இந்த திருவுருவம் ஒரு புனிதமான இடத்தை பெற்றிருக்கிறது எனலாம். காலப்போக்கிலே அரசியல் குழப்பங்கள் ஏற்பட்டன. தேவாலயங்கள் மூடப்பட்டன. திருவுருவங்கள் மறைக்கப்பட்டன. ஆனாலும் விசுவாசிகள் தங்கள் வீடுகளில் இரகசியமாக கூடி இந்த திருவுருவத்தை வணங்கி வந்திருக்கிறார்கள். இந்த திருவுருவம் அவர்களுக்கு நம்பிக்கை ஒளியாக இருந்திருக்கிறது. பல வருடங்களுக்கு பிறகு தேவாலயங்கள் மீண்டும் திறக்கப்பட்ட போது மக்களின் முதல் வேண்டுதல் இந்த திருவுருவத்திற்காகத்தான் இருந்தது எனலாம். பல நூற்றாண்டுகள் கடந்தும் அந்த திருவுருவம் அப்படியே இருந்திருக்கிறது. அது ஒரு தாயின் நிபந்தனையற்ற அன்பையும் இரக்கத்தையும் நினைவுபடுத்தியதாக இருந்தது. இன்றும் கூட அன்புக்குரியவர்களே, திமிர் அன்னை மரியாவின் திருவுருவம் ரஷ்யாவில் மட்டுமல்ல, உலகம் முழுவதும் உள்ள கத்தோலிக்க மற்றும் மரபு வழி கிறிஸ்தவர்களின் இதயங்களில் இருக்கிறது என்றால் அது மிகையாகாது. அது ஒரு சிறப்பான இடத்தையும் பெற்றிருக்கிறது. இது நம்பிக்கை, பாதுகாப்பு மற்றும் தெய்வீக அன்பின் சின்னமாக விளங்கி வருகிறது. இந்த திருவுருவம் தாழ்மையான தொடக்கத்திலிருந்து ஒரு தேசத்தின் ஆன்மீக அடையாளமாக மாறியிருக்கிறது. மேலும் தாய்க்கும் குழந்தைக்கும் இடையிலான அழியாத பிணைப்பை எடுத்து காட்டுவதாக அமைகிறது. ஒவ்வொரு தடவையும் மக்கள் இந்த திருவுருவத்தை பார்க்கும் போதெல்லாம் அவர்கள் ஒரு தாயின் கனிவான அரவணைப்பையும் கடவுளின் அமைதியான பிரசன்னத்தையும் உணர்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, அன்னை மரியாவிடம் அதே அன்போடு அதே பாசத்தோடு இந்த திருவுருவத்தை பார்த்து நாமும் அவருடைய பிள்ளைகள்தான் என்பதை உணர்ந்தவர்களாக அவரிடத்திலே நமது ஜபங்களை வைத்து அவருடைய பரிந்துரையை நாடுவோம். இதுவே இந்த திருவுருவப்படத்தின் பின்னணியாக இருக்கிறது. நன்றி.